வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையே உரசல் அதிகரிப்பு. இபிஎஸ் உடனான ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்து சபாநாயகர் அப்பாவு அறையில் அமர்ந்திருந்ததால் சலசலப்பு. என்னை ஏன் சந்திக்கவில்லை என்று செங்கோட்டையனிடம் போய் கேளுங்கள். தனிப்பட்ட பிரச்சினை குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் இடம் இது அல்ல என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. காரணம் அவரை கேட்டதானே தெரியும், என்னை கேட்ட எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார், நீ அவரை கேளுங்க, ஏன் தவிச்சலும் அவளை கேளுங்க. இதெல்லாம் இங்க கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. எங்களுக்கு நிறைய பேர் வரல. நடப்பு நிதியாண்டில் வேளாண் துறைக்கு 45,661 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்க 17,000 கோடி ஒதுக்கீடு. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய தவணை தொகை வழங்கிட 1,427 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. ஆண்டில் ரூபாய் 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். 2025-26 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான ரூபாய் 1,477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கரும்புக்கு ஊக்கத்தொகை வழங்க 297 கோடி ரூபாய் வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு. கரும்புக்கான ஊக்கத்தொகை 215 349 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். $35 லட்சம் ஏக்கர் பயிர்களுக்கு காப்பீடு வசதி செய்ய 841 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. இயற்கை சீற்றத்தால் ஏற்படும் வருவாய் இழப்பிற்காக பயிர் காப்பீடு திட்டம் தொடங்க உள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. நெல் சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு 160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நெல் சாகுபடி பரப்பளவை அதிகரித்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் பட்ஜெட்டில் அறிவிப்பு. விவசாயிகள் வருமானம் உயர்த்த ஊட்டச்சத்து வேளாண் இயக்கத்திற்கு 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஊட்டச்சத்து தேவையை உறுதி செய்யும் வகையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. நீர் ஆதாரத்தை பயன்படுத்த 3 லட்சம் ஏக்கரில் நுண்ணீர் பாசன திட்டம் அமைக்க 1,168 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பாரம்பரிய காய்கறிகளின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் 2,500 ஏக்கரில் சாகுபடி செய்ய சுமார் 3 கோடி ஒதுக்கீடு. மண் வளத்தினை மேம்படுத்திட மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்திற்கு 142 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தரிசு நிலங்களை வேளாண் நிலமாக மாற்ற 269 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு சுமார் 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 5,000 ஏக்கரில் தென்னை மறுநடவு மற்றும் புத்தாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தகவல். ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் மொத்தம் ரூபாய் 35 கோடியே 26 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். $66,000 மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் வேளாண் இயந்திரம் உள்ளிட்டவை வழங்க 22 கோடியே 80 லட்சம் ஒதுக்கீடு. அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. வழங்கிட ரூபாய் 22 கோடியே 80 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும்.
கலைஞர் கிராம வேளாண் வளர்ச்சி திட்டத்திற்கு 269 கோடியே 50 லட்சம் ஒதுக்கீடு. இயற்கை வேளாண்மையை பரவலாக்க 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஊராட்சிகளில் சுமார் 9,36,000 உழவர்கள் பயனடையும் வகையில் ரூபாய் 269 கோடியே 50 லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். முன்னோடி உழவர்களை ஜப்பான், சீனா, வியட்நாம் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்ல 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வு மேம்படும் வகையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சுமார் 45,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு முத்தான திட்டங்கள் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுக ஆட்சியில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளை பயிர் காப்பீட்டில் இடம்பெற செய்யவில்லை. சாகுபடி பரப்பை உயர்த்த வேளாண் பட்ஜெட்டில் எந்த திட்டமும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி செய்த விவசாயியை பாதுகாக்கின்ற விதமாக பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அந்த விவசாயிகளை சேர்க்கப்படும். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இடம்பெற செய்யல. இதனால இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதுதான் உண்மை. விவசாயிகளை ஏமாற்றுவதில் திராவிட மாடல் அரசினர் வல்லவர்கள் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வேளாண் நிதிநிலை அறிக்கை என ஒன்றை தயாரித்து பேரவையில் 1.5 மணி நேரம் வாசித்ததே சாதனை எனவும் பேட்டி. 2021-22 முதல் தனி பட்ஜெட் போட்டவர்கள் இன்றைய தினம் 5வது முறையாக வேளாண் பட்ஜெட்டை கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் சட்டமன்றத்திலே வாசித்து சாதனை படைத்திருக்கின்றார்கள். அதுதான் சாதனை வேளாண் பட்ஜெட்டில். பல துறைகளை ஒன்றிணைத்து அவியல் கூட்டு போல் வேளாண் பட்ஜெட்டை உருவாக்கியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தவறு செய்வதற்கு வசதியான திட்டங்களை தவிர வேளாண் பட்ஜெட்டில் வேறு எதுவும் இல்லை எனவும் விமர்சனம். ஊரக வளர்ச்சித்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, கால்நடைத்துறை, பால்வளத்துறை, கூட்டுறவுத்துறை, மீன்வளத்துறை, வருவாய்த்துறை, தொழில்துறை, மின்சாரத்துறை, நீர்வளத்துறை, பால்வளத்துறை, இப்படின்னு பல துறைகளை ஒன்றாக இணைத்து ஒரு அவியல் கூட்டு மாதிரி ஒரு வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கு வேளாண் அமைச்சர் தமிழ்நாடு அரசியல்வாதிகள் தங்களின் திரைப்படங்களை பணத்துக்காக ஹிந்தியில் டப் செய்ய கூறிவிட்டு ஹிந்தியை எதிர்ப்பது ஏன்? பாலிவுட்டில் இருந்து பணத்தை விரும்பும் அவர்கள் ஏன் ஹிந்தியை ஏற்க மறுக்கின்றனர்? இது எந்த மாதிரியான லாஜிக் என்று ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கேள்வி. தொழில்நுட்பத்தின் மூலம் மொழி பேதங்களை கடந்து திரைப்படங்கள் பார்க்கப்படுகின்றன. தமிழ் திரைப்படங்கள் ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு செய்வது குறித்த பவன் கல்யாணின் கருத்துக்கு கனிமொழி பதிலடி. ஹிந்தி மொழியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்று சொல்வது வேறு மொழியை வெறுக்கிறோம் என்று அர்த்தமில்லை. தாய்மொழியை தாயைப் போல் சுயமரியாதையோடு காப்பதற்காக தான் என பவன் கல்யாணுக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் பதில். வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு மேல் விசாரணை நடத்த கோரிய மனு திரும்ப பெறப்பட்டதை அடுத்து தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
ரயில்வே உதவி ஓட்டுநர் தேர்வுக்கு விண்ணப்பித்த தமிழகத்தை சேர்ந்த 80% பேருக்கு ஆந்திரா, தெலுங்கானாவில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டதாக புகார். இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் ரயில் டிக்கெட் எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தேர்வர்கள் வேதனை. தேர்ச்சி பெறாத பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்பு தேர்வு. இறுதி ஆண்டு முடிந்ததும் மாணவர்களுக்கு தேர்வு எழுத வாய்ப்பு அளிக்கப்படும் என அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 65,760க்கு, 1 கிராம் 8,220க்கு விற்பனை.